வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுங்க பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்துருக்கோம். வெண்டைக்காய் பொடி பொடியாக நறுக்கி முதல்ல அதை எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு குழம்பு இப்போ தாளிச்சிக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியானதாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். தக்காளி நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றுனதுக்கப்புறமா கல்லுப்பு தேவையான கல்லுப்பு ஊற்றி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா குழம்பு வெந்து வரும்போது தேங்காய் ஒரு கை சேர்த்து எடுத்துட்டோம்னா புளி